ரகோபான்ற பேஷ்வாவோட தலைமையில் மாதவராவ் வந்து பேஷ்வாவாக இருந்து ஆட்சி பண்ணப்போ அவங்களுக்கும் ஹைதர் அலிக்கும் சண்டை நடந்துச்சு. அதில் திரும்பி மாறி மாறி ஜெயிச்சு கடைசியில் மாதவராவ் வந்து மீண்டும் எல்லாத்தையும் கைப்பற்றுகிறாரு 1772. ஸோ ஹைதர் அலிக்கும் இவருக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டுச்சு. ஓகேவா. அப்புறம் ரோஹில்லாக்களை பதான்கள் வீழ்த்தி, ரோஹில்லாக்கள்னால் பதான்கள், ஓகேவா, அவங்கள வந்துட்டு வீழ்த்தி ரஜபுத்திர அரசுகளையும் ஜாட தலைவர்களையும் அடிமைப்படுத்தி வட இந்தியா மீதான தனது கட்டுப்பாட்டை உறுதி செய்தார். மாதவராவ் என்ன பண்ணியிருக்கார், ரோகில்லாக்கள்னால் பதான்கள், அவங்கள வீழ்த்தி ரஜபுத்திர அரசையும் ஜாட தலைவர்களையும் அடிமைப்படுத்தி வட இந்தியா ஃபுல்லாக அவர் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றார். தப்பியோடைய மன்னன் 2ஆம் ஷா ஆலம் வந்து அலகாபாத்தில் ஆங்கிலேயரோட பாதுகாப்பில் இருந்தார். 2ஆம் ஷா ஆலம் தப்பிச்சு ஓடி போய் ஆங்கிலேயரோட பாதுகாப்பில் இருந்தார். 1771 மராத்தியர் மீண்டும் டெல்லிக்கு அழைத்து வந்தனர். அந்த 2ஆம் ஷா ஆலத்தை மறுபடியும் டெல்லிக்கு வந்து மராத்தியர்கள் அழைச்சிட்டு வராங்க. கோரா, அலகாபாத் ஆகிய இடங்களை மன்னர் ஷா ஆலம் மராத்தியரைக்கு தாரை வார்த்தார். கோராவும் அலகாபாத்தையும் ஷா ஆலம் வந்து கொடுத்துருக்காரு மராத்தியருக்கு. 1772 பேஷ்வா வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் சிறப்புமிக்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு அதோட மாதவராவுக்கு.